ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பச்சடி. இப்போ நான் இதில் வெண்டைக்காயை வந்து சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப தின்னாக நறுக்கிறாதீங்க, அப்புறம் ரொம்ப கொலன்னு வந்துடும் அதில் இருக்க வலு. ஸோ ஓரளவுக்கு தின்னாக நறுக்கிக்காங்க. அதோட நம்ம சேர்க்க போகிற துவரம் பருப்பையும் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காயை முதல்ல வதக்கிடலாம். இப்போ நாங்கள் வந்து எப்போவும் வெண்டைக்காய் வதக்கி தான் வெண்டைக்காய் பச்சடி செய்வோம். அந்த வலுவெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பண்ண விரும்பலைன்னா நேராக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வெண்டைக்காய் பச்சடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். நம்ம வதக்க வெண்டைக்காயிலேருந்து வலு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடும். இப்போ நான் வதக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா, உப்பு போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வலு வந்து சீக்கிரம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் உப்பு போடாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் வலு வர்றதுக்கு. இல்லைன்னா நீங்கள் உப்பு சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்குனிங்கனாலும் வலு வந்து சீக்கிரம் போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வித்தியாசம் தெரியும். முதல்ல நான் வதக்குனதுக்கும் இப்போ வதக்குனதுக்கும் நமக்கு வலு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டுருங்க. இப்போ கிளற ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வலு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஸ்டிக்கியாக ஒரு வெண்டைக்காயெல்லாம் ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டிக்குது. இன்னொரு 5 நிமிஷத்தில் வெண்டைக்காயோட வலுவெல்லாம் போய் உதிரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெண்டைக்காய் வதங்கி வலுவெல்லாம் போய் உதிரியாக வந்துடுச்சு. சட்டியில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே வலு தான். இனி நம்ம பச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு இடுப்பு சட்டி போட்டு அதில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயவும் கடுகு சேர்த்துக்கிட்டரலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கிட்டரலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கூடவே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். இதோட நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிட்டரலாம். இங்கே வந்து நான் 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பச்சடிக்கு வந்து புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளியில் வர புளிப்பு தான். அதனால 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து பச்சை மிளகாய் போட்டு இந்த பச்சடி பண்ண போகிறேன். அதனால தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் போட்டு கூட பண்ணலாம். மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ நீங்கள் 2 தக்காளி போட தேவையில்லை, 1 தக்காளி மட்டும் போட்டால் போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இப்போ வதக்கின வெண்டைக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லா பருப்பையும் ஊற்றலை, பருப்பு தண்ணியோட கொஞ்சமாக பருப்பு மட்டும் ஊற்றுறேன். ஏன்னா நீங்கள் எல்லா பருப்பையும் போட்டிங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சி போய் பச்சடி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த பருப்பு வந்து கொஞ்சம் வாயில் நம்ம பச்சடி சாப்பிடும் போது தட்டுப்பட்டால் தான் பச்சடி வந்து நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எல்லா பருப்பையும் போட்டுறாதீங்க. நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போது ரொம்ப குறைவாக வேக விடாமல், இப்போ நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு வந்து மசிக்கவும் முடியும், அதே சமயம் அதை கடித்து சாப்பிட்ற பதத்துலேயும் இருக்கும். அந்த மாதிரி பதத்தில் நீங்கள் வந்து பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு போட்டதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தா தான் பச்சடி வந்து ரொம்ப வலுவலுப்பாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாம். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் கிளறும் போது கொஞ்சம் வெண்டைக்காயை மசிச்சு கிளறினீங்கன்னா பச்சடியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம உப்பு போட்டு. இப்போ மிச்சம் இருக்க பருப்பையும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டு கிளறி விடுங்க. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு.
இதை நீ சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் பச்சடியை சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை நமக்கு தயிர் சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம், குழம்பு சாதம் அதோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபியை இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.